ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் ஊர் திருவிழாவில் நடந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழா பங்குனி மாதம் வந்து கொண்டாடுறாங்க. அதை வந்து மந்தையம்மன் கோயில் தான். என் பசங்களுக்கு 2 பேருக்கு வந்து நேர்த்தி போட்டிருந்தேன். அதாவது வந்து ஆயிரங்கன் பானை எடுக்கிறதாக வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். அதனால் நேர்த்தியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தி செலுத்துறதுக்காக பெரிய கோயிலுக்கு தனியாக பூஜை பொருட்களும், அடுத்து வந்துட்டு இப்போ கும்பிடுற அந்த மந்தையம்மன் கோயிலுக்கு தனியாகவும் வந்து பொருள் வாங்கியிருந்தேன். பூ எல்லாமே நானே கட்டியிருந்தேன். பூ வந்து நிறையலாம் வைக்கல. இது வந்து பானைக்கு ஆயிரங்கன் பானைக்கு சுத்தணுன்றக்காக கட்டினது. இதுதான் எங்கள் அத்தையோட வீடு உள்ளே இருக்கிறது. இங்கே வந்து சாமி ஃபோட்டோ, 2 மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அத்தையோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. எங்களுக்கு இன்னும் 2 வீடு இருக்குது. அதை வந்து யாரும் யூஸ் பண்ணலை. இது எங்கள் வீட்டுக்காரரோட திங்ஸ், புக்கு எல்லாம். இந்த பெட்டி நிறைய புக்கு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த கட்டைப்பையில் வந்து ஆயிரங்கன் பானை. இந்த பானையோட ரேட்டு வந்து 150 ரூபாய். சிலை செய்கிறவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்தது 2 பானை 300 ரூபான்னு வாங்கினோம். உள்ளே 2 இந்த மூலையில் வந்துட்டு 2 டிவி, 2 ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எங்கள் அத்தையோட பீரோ. இந்த 2 டிவி இருக்குது பாருங்கள். அடுத்து வந்துட்டு முன்னாடி வந்துட்டு என் தம்பி சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் பாப்பா, எங்கள் மாமா எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்து சமைப்பாங்க. என் வீட்டுக்காரரோட அப்பா வந்து எங்கள் அம்மாவோட தம்பி, 4வது தம்பி. இங்கே இந்த வீடு வந்து என்னென்னா எங்கள் அம்மாவோட அம்மாங்க வீடு. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழுதாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து 9 பேர். எங்கள் அம்மா தான் மூத்தவங்க. இந்த இடம் வந்து அவ்வளோ அரண்மனை மாதிரி இருந்துச்சாமா. அதாவது அரண்மனைனா எல்லாருக்கும் அவரோட பிறந்த வீடு அரண்மனை தானே. எங்கள் பாட்டியும் இல்லை. எங்கள் தம்பி பிறந்து 1 வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி வச்ச ஃபோட்டோ தான். எல்லோரும் ஏதாவது நல்லது கெட்டது அப்படின்னா இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். என் வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். கூட நான், என் பாப்பா, எங்கள் அத்தை ஒரே ஆளையே வாங்கணுன்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி விடுவாங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழுதாங்க. இது எங்கள் பாட்டி யூஸ் பண்ணது இடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவேவும். 3 தலைமுறை. அதாவது எங்கள் அப்பாவோட அத்தை கட்டி கொடுத்து, அப்புறம் எங்கள் அம்மா கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவோட 4வது தம்பி பையனுக்கு என்னை கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் எங்கள் அத்தை. எனக்கு 5 மாமியார். அப்போனா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவும் நான் தனியாக தான் வந்து சாமி கும்பிட்ருக்காரு. திங்ஸ் அவங்களும் தனியாக வந்து சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டு இருக்கும்போதே அழுதாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டது அப்படின்னாலும் இங்கே போயிட்டு வேண்டிட்டு வருவாங்க. எல்லாருமே வந்துட்டு சண்டை போட்டுக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. யாரும் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் 2 சித்திங்க இறந்துட்டாங்க. கடைசி மாமா ஒருத்தர் இறந்துட்டாங்க. வீடு வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் வேஸ்டேஜாக தான் கிடக்குது. அப்படின்னு இதுக்கு அடுத்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் யாரும் ஆடு மாடு இதெல்லாம் கட்டிட்டு பெரிய மாடு வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு ஓடி ஆடி விளாண்டுருக்கோம். இருந்தாலும் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. எங்கள் பாப்பா கேட்டுட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்கள் பாட்டி வச்ச போட்டா. இப்போ தான் ஒரு 2வது தடவை வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கள் பாட்டி வச்ச ஃபோட்டோ தான். எங்கள் பாட்டி வந்துட்டு இறந்துட்டாங்க. எங்கள் சித்திங்களும் 2 பேர் இறந்துட்டாங்க. இது வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு எதிர்த்தாப்பு இருக்கிற துர்க்கையம்மன் கோயில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கள் அத்தையோட அம்மாங்க வீட்டு கோயில். எங்கள் வீடும், அதாவது எங்கள் பாட்டி வீடும் எங்கள் வீட்டுக்காரரோட பாட்டி வீடும் ஒரு கிஷோரில் தான் இருக்கும். அப்பா அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ருக்காங்க. இது எங்கள் அத்தையோட அம்மாங்க வீடு. இந்த வீட்டில் வந்துட்டு எங்கள் சின்னத்தையும் அவங்க பசங்க பொண்ணுங்க 2 பேர், அடுத்து எங்கள் வீட்டுக்காரரோட பாட்டிங்களும் இருக்காங்க. அங்கேயே பக்கத்துலேயே குலதெய்வம் கோயில், கரமுருகன் கோயில்னு வச்சுட்டு வீட்டுக்காரரோட பாட்டி, எங்கள் அம்மா எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு பாப்பாங்க நல்லபடியாக, தம்பியும் நல்லபடியாக நேர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம். பக்கத்துலேயும் அதுக்கு பக்கத்துலேயும் எல்லோரும் வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. இது கூட ரொம்ப ரூரல் தான், கிராமம் தான். ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக வந்துட்டு லைட்டு போட்டிருந்தாங்க திருவிழானால. சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போதே வந்துட்டு எங்கள் அத்தை வந்துட்டு மறுபடியும் பத்தி பாக்கெட்டு இதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எங்கள் பாட்டி வீட்டில் போயிட்டு எடுக்க போயிட்டாங்க.
போய் எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் வந்துட்டு என் நாத்தனார், அதாவது எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி சித்தி பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பாப்பா எங்கள் பாப்பா வந்துட்டு பாட்டி எனக்கு திரும்ப வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திணீர் வாங்கிக்கோங்க. அதாவது என் வீட்டுக்காரரோட பாட்டி வந்துட்டு பாப்பாவுக்கு என் வீட்டுக்காரருக்கு எனக்கு கிஷோர் திணீர் வாங்கிக்க பாட்டிட்ட. திரும்ப வச்சு உடனே சரி நல்லபடியாக இது பண்ணி வச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போகிறதுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் இன்னொரு பாதை வழியாக போயிட்டாங்க. நானும் என் வீட்டுக்காரரு பாப்பா வந்துட்டு இந்த தெரு வெளிச்சமாக இருக்கிற பாதை வழி நடந்து போயிட்டுருந்தோம். நடந்து போயிட்டே இருக்கும்போதே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே வந்தாங்க, பாப்பாவும் தம்பியும். தெருவுக்கு வந்துட்டு குழா போட்டிருக்காங்க யூனியனில் இருந்துட்டு. எல்லா குழாயிலையுமே வந்துட்டு தண்ணி வரும். நல்ல தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான் வரும். வீட்டுக்கு பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரூரலு. ஏதாவது வாங்கணுன்னா உசிலம்பட்டி தான் வரணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு முக்கியமான ஒரு பிளேஸை வந்து காட்டுறேன். அந்த பிளேஸ் தான் எங்கள் ஊர்லேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்கள் பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸுன்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம், அல்லது வந்துட்டு இது பண்ணலாம். அந்த எல்லோ கலர் லைட் வந்து கோபுரத்துக்கு போட்டிருப்பாங்க. அதுதான் பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸு. போயிட்டே இருக்கும்போதே வந்துட்டு இடையில ஒருத்தவங்க எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு மாவிளக்கு வந்து சோடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து மறுநாள் மாவிளக்கு, ஆமாம், காலையில் நைட் வந்துட்டு நாள் நைட்டே வந்து மாவிளக்கு எடுத்துருவாங்க. இந்த இடம் தான் நான் உங்களுக்கு முக்கியமாக காட்ட வேண்டிய இடம். இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரோட அம்மாவோட பாட்டிங்க வீடு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே வந்துட்டு இதை வந்து மொதமக்காரங்க வீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை சேர்வ வீடுன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து தொம்பரை இருக்குது. தொம்பரைனா பெரிய பாறை மாதிரி அகலமாக போட்டிருப்பாங்க. வேட்டைக்கு போகிற பண்டங்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு படையல் போட்டு சமைச்சு எல்லோரும் மொத்தமாக சாப்பிடுவாங்களாம். இப்போ இந்த வீடு வந்துட்டு அவங்க 2 பேரும் எங்கள் அத்தையோட மாமாங்க 2 பேர், அவங்க 2 பேருக்கும் ஷேர் பிரிச்சுட்டாங்க. மேற்கு பக்கம் ஒருத்தவங்களுக்கு, கிழக்கு பக்கம் ஒருத்தவங்களுக்கு. கிழக்கு பக்கம் வந்து சின்ன மாமாவுக்கு, மேற்கு பக்கம் பெரிய மாமாங்களுக்கு. பெரிய மாமாங்க மட்டும்தான் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாதை வழி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு குட்டி கோயிலில் வந்து மாவிளக்கு வந்து சோடிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்படி தான் மாவிளக்கு எங்கள் ஏரியாவில் சோடிப்பாங்க. அதாவது வந்துட்டு அழகுபடுத்துவாங்க, சோடிப்பாங்கன்றதை விட. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் எங்களோட பெரிய கோயில், மீனாட்சி சொக்கநாதருடைய ஆலயம். இங்கே வந்து எல்லாமே ப்ராப்பராக கும்பிட்டுட்டு அடுத்து தான் அடுத்தடுத்ததுக்கு போவாங்க. என்னால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மந்தையம்மன் கோயில். இந்த மந்தையம்மன் கோயில் தான் திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. எல்லோரும் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்களும் வந்துட்டு ஹாப்பியாக நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் ஐஸ்கிரீமு அது இதுன்னு சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கிட்ட வரும்போது நிறைய வெடி வெடிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே வந்து கரகம் சோடிக்கிறதுக்காக, அதாவது வந்துட்டு கரகம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா மேலே வந்துட்டு பூவால் அலங்கரிப்பாங்க. கீழே வந்துட்டு மண்பானையில் வந்து முகம் மட்டும் மஞ்சளில் வைப்பாங்க. முன்னாடி வந்து மஞ்சள்லேயே முகம் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து அது என்ன வெண்கலத்திலே வந்துட்டு முகம், சாமியோட முகம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த டேங்க்கு பக்கத்தில் வந்து தண்ணி டேங்க் பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தான் வந்துட்டு சாமியை போடுவாங்க. அங்கே கிணத்துல தான் வந்து சாமியை வந்து கரகமும் சோடிப்பாங்க. எங்கள் ஊரில் முளைப்பாரி போடுற பழக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா முளைப்பாரி போடுறவங்க வந்து தொட்டவங்க வந்து சாமி ஆடுவாங்களாம். அந்த காலத்துலேருந்தே முளைப்பாரி போடுற பழக்கம் வந்து கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு நிறைய பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயில் கும்பிடுவாங்க. மதுரையில் வந்து தேரோடும், எங்கள் ஊரில் வந்து நாவோடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேருந்து குடிமகன் எடுத்து தான் ஆனையூர் மீனாட்சி அம்மன் கோயில் உருவானதாகவும், ஆனையூர் மீனாட்சி அம்மன் கோயில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உருவானதாகவும் எங்களோட பெரியவங்க சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மற்றபடி எந்த ஆதாரங்களும் எங்ககிட்ட கிடையாது. எல்லாருமே வந்துட்டு இங்கே மீனாட்சி அம்மா அப்படின்னா ரொம்பவே பயப்படுவாங்க. மீனாட்சி அம்மா அப்படிங்கிறத விட 2 மலை மீனா, ரத்னகிரி மீனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு சாங்ஸ் கூட கேட்டிருக்கேன். 2 மலை கேட்கும் அப்படின்னா பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு தப்போ தவறு செஞ்சவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப இது பண்ணுவாங்க.
சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. இன்னும் சின்ன பிள்ளை வந்து செப்ப தூக்கிட்டு போய் நின்னாலும் வாங்குறதுக்கு வந்துட்டு தம்பி தான் வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வாங்கிட்டே இருக்கும்போது கரகம் எடுக்கிறதுக்குள்ள வந்துட்டு தம்பியும் பாப்பாவும் தூங்கிடுவாங்க. 1000 பானை வேறு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்துலேருந்து எடுக்க முடியல. பக்கத்துலேயே ஒரு அம்மா வந்துட்டு சாமி ஆடுவாங்க. அக்கா தான் அவங்க, சொந்தக்காரங்க தான். அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு மந்திரிக்கிறதா இருக்கட்டும், அம்மை போட்டவங்க எல்லாருமே மந்திரிப்பாங்க. இந்த மந்தையம்மாவே இவங்கள வந்துட்டு அருள் இறங்கி வர்றதாக வந்துட்டு ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரிச்சா குழந்தைங்களுக்கெல்லாம் சரியாயிரும். தீக்காயப்பட்டவங்கலாம் இவங்ககிட்ட போய் மந்திரிச்சாங்கன்னா பொத்து போகாது. இன்னும் அந்த மாதிரியான ஐதீகங்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவை தூங்காதன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் எழுப்பிட்டே இருந்தேன். ஏன்னா வந்துட்டு கரகம் எடுத்து மாவிளக்கு எடுக்கிற டைமிங்கில் தான் வந்துட்டு இந்த 1000 பானையை வந்து சோடிச்சு இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் வரணும். அதுவரையும் இவங்க தூங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது? இடையிலே பாப்பா வேறு தூக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தூங்காத பாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்காமல் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சு அப்படி தான் இது பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். என் தம்பி செல்லு கொடுமா, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு கொடுன்னு கேட்டான். இல்லை தம்பி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பாப்பா வந்துட்டு இடுப்பில் உட்காந்துட்டு தோளில் சாஞ்சிட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து கரண்ட்டு வேறு கட் ஆயிடுச்சுங்க. சாமி அதாவது வந்து சாமியை அலங்காரம்லாம் பண்ணி கோயிலுக்கு கொண்டு வர்றப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வான வேடிக்கையெல்லாம் நிறைய போட்டாங்க. அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். பட் வந்து வீடியோ வந்து அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்பாக வந்து என்னால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். கரகம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி கெடான்னு நினைக்கிறேன். அதை வந்து சக்தி கெடா வெட்டணும்னு சொல்லிட்டு சக்தி நிறுத்தணும்னு சொல்லிட்டு கெடா வெட்டுவாங்க. எப்போவுமே வந்து கழுத்தில் கத்தி வச்சு தான் அறுப்பாங்களாம். இந்த இடம் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்கள் தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டாங்க. சரி ஓகே வெட்டுங்க அப்படின்ட்டாங்க. அருவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டுனாங்கங்க. அதை நான் வீடியோலாம் எடுக்கவே இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. பக்கத்தில் எங்கள் அம்மா எல்லோரும் இருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே வேறு அலர்ஜி வேறு. எங்கள் பாப்பாவுக்கு வந்து க்ரௌடு வந்து ஒத்துக்காது. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த க்ரௌடில் வச்சுக்கிட்டே அவளை ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் திருவிழா டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் நமக்கும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு இது மாவிளக்கு எடுக்கிறது. மாவிளக்கு வந்து பெரிய கோவிலில் இருந்து வரிசையாக தான் இது பண்ணுவாங்க. அந்த வரிசையாக வர்றதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியும். அதாவது எங்கள் அத்தையோட மாமாங்க வீட்டு மாவிளக்கு தான் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். முன்னாடி வர்றவங்க 2 பேருமே எங்கள் வீட்டுக்காரரோட மாமா அத்தை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயில் வரப்படி மதமக்காரங்க அப்படி வந்துட்டு வருவாங்க. நாங்களும் இந்த கூட்டமாக வருவாங்க. இருந்தால் பாருங்க பாப்பாவும் 2 பேரும் 1000 பானை வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி கூடவே வந்தோம். இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றது. மாவிளக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நேர்த்தி போட்டுக்கவங்க எடுப்பாங்க. அந்த கையில் வந்துட்டு மாவு வச்சுட்டு வர்றாங்க பாருங்கள். இது வந்து வயிற்றில் மாவிளக்கு எடுக்கிறதுக்காகவும் கண் எடுக்கிறதுக்காகவும் கொண்டு வராங்க. எல்லாருமே வந்துட்டு மாவிளக்கோடு சேர்த்து அலங்காரம் கொண்டு வராங்க பாருங்கள். 1000 பானையை கொண்டு வராங்க பாருங்கள். ஒவ்வொருத்தராக வந்துட்டு எங்கள் அக்கா பசங்க வீட்டிலும் இந்த பிங்க் கலர் அக்கா. நெக்ஸ்ட்டு வந்துட்டே இருக்கும்போதே வந்துட்டு பின்னாடி நான் இருக்கமா இல்லையானே தெரியலைங்க. இது நான் வான வேடிக்கை போட்டப்போ எடுத்த வீடியோ கிளிப்ஸு. அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு வந்துட்டு அழகாக தான் இருந்துச்சு, அதே சமயத்தில் ஆபத்தாகவும் இருந்துச்சு. போன டைம் வந்துட்டு வான வேடிக்கை போடும்போது தூரமாக இருந்து வெடித்தது வந்து அதிலேருந்து சின்ன சின்ன கல் இது வந்து ஒரு பாப்பாவோட குட்டி பாப்பா கையில் பட்டுருச்சு. அதனால் இந்த டைம் வேட்டு போடுறதெல்லாம் தள்ளி போய் போடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவுட்ரு சைடு, அதாவது வந்து கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வேட்டு போட்டாங்க. போட்டுகிட்டே இருக்கும்போதே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு. நிறைய வேட்டுங்க. இதுக்கும் நேர்த்தியாக யாராவது நாங்கள் வேட்டு போடுறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி டேங்க் பக்கத்துலேயே தான் போட்டாங்க. கோயில் பக்கத்துலேயே தான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து எங்கள் அத்தை இந்த 1000 பானை எடுத்து அலங்காரம் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு இடையில கிளிப்பை வந்துட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பானையாக எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது இது எப்போ நடந்ததுன்னா, எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரரோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணது. எங்கள் அத்தை மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது விளக்கு வைக்கணுன்றக்காகவேவும் அதாவது வந்து பச்சரிசி மாவு, சர்க்கரை,
அடுத்து எள்ளு மிளகு இதெல்லாம் போட்டு சாமிக்காகவே இது பண்ணியிருக்காங்க. தூக்குவாளியில் அரைச்சிருக்காங்க பாருங்கள். பொதுவாக வந்து திருவிழான்னா மாவு தாங்க ஸ்பெஷலு. மாவிளக்கு வைக்கிற மாவும் தனியாக அடிப்பாங்க, திங்கிறதுக்கும் தனியாக வைப்பாங்க. பாருங்கள், எங்கள் அத்தை வந்து விளக்கு கார்த்திகை தீபத்தை வந்து எடுத்து அந்த மாவில் வச்சு அழுத்தி உள்ளே வந்துட்டு வைக்கணுன்றக்காக வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுன்றக்காக அந்த பானைக்குள்ளே வந்துட்டுங்க நெல், ஆமணக்கு முத்து இது ரெண்டையும் வந்து உள்ளே போட்டிருக்கோம். 2 பானையிலையுமேவும். பாப்பா வந்துட்டு பானை வந்துட்டு தூக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வந்து வெயிட்டாக இருந்துச்சு. கை வேறு வலிக்குதுன்னு பிடிக்க மாட்டேன்ட்டாங்க. என் தம்பிக்கு வந்து என் வீட்டுக்காரர் கொஞ்சம் நேரமும் பாப்பாவுக்கு நானும் வச்சிட்ருந்தேன். கோயில் சுற்றுறப்போ வந்து 3 டைம் வந்து நான் கரெக்டாக சுற்றிட்டேங்க. எங்கள் அத்தைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. கண்ணு கருத்துமான்றதை விட பக்தியாக இருப்பாங்க. அது மாவை பிடிச்சி மறுபடியும் 2வது இதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி அவங்க தான் ஃபிட் பண்ணாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் உள்ளே வச்சாங்க. நான் நின்று வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். என் வீட்டுக்காரரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இது எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க, நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உள்ளே வைக்கிறத பாருங்கள் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நெல்லும் ஆமணக்கு முத்தும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த நல்லெண்ணெய் உள்ளே ஊற்றி திரியை இது பண்ணி தீபத்தோடு தான் தூக்கிட்டு போகணும். தீபம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பெரிய கோயிலுக்கு கொண்டு போய், அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து தான் வருஷப்படி அந்த அதாவது வந்து பெரிய வீட்டுக்காரங்க அடுத்து வந்துட்டு அடுத்தடுத்தவங்க எல்லோரும் வந்துட்டு வரிசையாக போவோம். நாங்களும் பெரிய வீட்டுக்காரங்க தான். அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறது, என் வீட்டுக்காரரோட தாத்தாவும் எங்கள் மாமியாரோட தாத்தாங்களும் கூட பிறந்தவங்க. எங்கள் அத்தையும் சொந்தத்தில் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, நானும் சொந்தத்தில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். எங்கள் அத்தை அதை இடையில பேசிகிட்டே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரரு, நீ இப்படியே வீடியோ எடுக்கிறே வீடியோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதெல்லாம் எடுக்கிற தெளிவாக எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு தெரியல. யாரெல்லாம் உங்கள் ஏரியாவில் என்ன பழக்கம் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 1000 கண் பானை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதிலே திரி இருக்கு பாருங்க, குட்டி திரியா போட்டேன்னா தம்பி வந்து 2 டைம் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான். அந்த ஒரு ரீசனுக்காக போட்டேன் நேத்தி. பாப்பாவுக்கு வந்துட்டு தலையில் வந்துட்டு குட்டி குட்டியாக பொக்களமாக இருந்துச்சு. அதை கலட்டினால ஒரு ரீசனுக்காக வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிக்க போன இடத்துல சொன்னாங்க. அதனால் அவளுக்கு நேர்த்தி போட்டேன். எங்கள் அத்தை விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க. ஊற்றிட்டு திரி வச்சு இது பண்ணிட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்றது தெரியாமலே வந்து எண்ணெய் விடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு நேர்த்தி செய்கிறதுக்குலாம் நிறைய ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து நேர்த்தி போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ப்ராப்பராக வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். வெளியில் சாப்பிடக்கூடாது. பசங்களும் வந்துட்டு அதுக்கேற்றாப்புல வந்து ஒத்து போகணும். பசங்க வந்து சின்ன பசங்க, விவரம் தெரியாது, எதையாவது சாப்பிட்ருவாங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டுட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தம்பிங்களுக்கு வந்து பாப்பாங்களுக்கு வந்து காப்பு கட்டாமலே வந்துட்டு நேர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காப்பு கட்டினா சாப்பிடாமல் இருக்கணுமாமா. தண்ணி வேறு சேரலை, ஒத்துக்கலை. எங்கள் அத்தை உள்ளே வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த இருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரியில் வந்துட்டு தீபம் ஏற்றிட்டு இருக்கும்போதேவும் நான் அடிக்கிற செல்லு லைட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் டார்ச் எடுத்து அடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேயும் என் வீட்டுக்காரரோட தம்பி வந்துட்டாங்க. வந்து அவங்க தான் அம்மாவுக்கு உதவி பண்ணுடா, அம்மாவா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை வந்துட்டு இதில் உதவி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு நேர்த்தி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வந்துட்டு யாரெல்லாம் 1000 கண் பானை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பக்கம் வந்துட்டு மந்தையம்மன் கோயில், முத்தாலம்மன் சந்தனம் மாதிரி ரொம்ப ஃபேமஸ்ஸு, மீனாட்சி அம்மன். உங்கள் பக்கம் என்னென்ன அம்மன் வந்து ஸ்பெஷல், பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அம்மன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலில் போய் தான் தீச்சட்டி எடுக்கிறவங்க, இங்கிருந்தே தானே போட்டு போகணும், உருண்டு கொடுக்குறவங்க, அலைய குத்துறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு மறுநாள் காலையில், அதாவது வந்து வெள்ளிக்கிழமை காலையிலலாம் வந்துட்டு அவங்கெல்லாம் நேர்த்தி செய்வாங்க. இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ கிளிப்ஸு. பசங்கள்லாம் வந்துட்டு ஈவினிங் டைமில் பாட்டு போட்டு ஆட ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ எடுத்தது வந்து என் தம்பி தான் போயிட்டு எடுத்தான், நான் வந்து போகலை, தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தான்.
நல்ல சாங் போட்டுட்டு நல்ல டான்ஸு, பசங்க குத்து டான்ஸு. நான் வந்து வீடியோ எடுக்கிறப்போ பக்கத்தில் தான் இருந்தேன். நான் வந்து ஆனால் வீடியோ எடுக்கல. ஏன் அப்படின்னா எல்லோரும் வீடியோ எடுக்கிறதே பார்ப்பாங்க வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ண மாட்டேன்டா தம்பின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன். அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இதோடு சேர்த்து அவங்க அப்பா வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தான், அவங்க அப்பா செல்லில் வச்சு. இது பொங்கல் வைக்கிறப்போ எடுத்தது. கடைசியாக இவங்க மட்டும் பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லோரும் பொங்கல் வச்சு பானைகள்லாம் விளக்கி கோயிலில் உள்ளே கொடுத்துட்டாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. மறுநாள் எடுத்த வீடியோ இது. இவங்க பானை மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அவசர அவசரமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லோரும் வந்து எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் பானைலாம் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் போய் பெரிய கோயிலில் வந்துட்டு தீச்சட்டி வளர்ப்பாங்க. தீச்சட்டி வளர்க்குறது வந்து கிழக்கு அதாவது துர்க்கையம்மன் கோயிலுக்கு வந்து டீ வளர்த்து கொடுப்பாங்க. அதை வந்து எங்கள் வீட்டுக்காரரோட, அதாவது எங்கள் மாமியாரோட தாய் மாமா, அதாவது எங்கள் பெரிய வீட்டுக்காரருன்னு சொன்னேன்ல, இதுதான் எங்களோட மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தோட என்ட்ரன்ஸு. ஃபுல்லாலாம் கவர் பண்ணாங்க. வந்து கோயில் வந்து எடுக்கும்போது நான் ரொம்பவே பயப்படுவேன். என் வீட்டுக்காரரும் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு தீச்சட்டி வளர்த்துட்டு கூட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்துட்டு யார் பெரிய வீட்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தடுத்து இது பண்ணுவாங்க. எங்கள் பெரிய மாமாவோட மருமக பொண்ணு வந்துட்டு தீச்சட்டி எடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸு. நான் வந்து ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். உள்ளே ஏதாவது சாமி தெரிஞ்சால் அவங்களோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். தெரியலன்னா எனக்கு நினச்சிக்கோங்க. நான், என் வீட்டுக்காரரோட பாட்டி, என் வீட்டுக்காரரோட தங்கச்சி எல்லோரும் வந்து நின்றுட்டுருந்தேன். பாப்பா வந்து அப்போ ஃபுல்லாகவே தூங்கிட்டாங்க, வெளியில் வச்சுட்டுருந்தேன். ஈவினிங் சாமி தூக்குறதுக்கு முன்னாடியும் ஆடிட்டே இருந்தாங்க. இது வந்து தீச்சட்டி எடுத்து எல்லோரும் வந்துட்டு கோயிலை வந்து 3 முறை சுற்றி வருவாங்க. அப்போ எடுத்த வீடியோ கிளிப்ஸு. அங்கே வந்து கொஞ்சம் தூரம் தான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 தீச்சட்டி இருந்துச்சு. அந்த 6-7 தீச்சட்டியும் வந்து வரிசையாக அவங்கவுங்க உறவுக்காரங்களோட எண்ணெய் அந்த இதெல்லாமே வச்சு இது பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. கூட அப்படின்னு பார்த்தோம்னா உருண்டை கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, ஒருத்தவங்க உருண்டை கொடுக்குறாங்க. அவங்களும் சொந்தக்காரங்க தான். அந்த அக்கா உருண்டை கொடுக்குறவங்க வந்துட்டு அவங்களோட வேண்டுதல் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு வேண்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த வீடியோ எடுத்து நான் வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், மெர்ஜ் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வர்றாங்க பாருங்கள் அந்த அக்கா. இவங்க வந்துட்டு மந்தயம் ஆடுறவங்க. ஏற்கனவே சொன்னேன், மந்திரிக்கிறவங்க எல்லாம் அவங்ககிட்ட தான் மந்திரிப்பாங்க. இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து கோயில் மேலே, அதாவது வந்து மந்தையம்மன் கோயில் என்ட்ரன்ஸு. இதோட உள்ளே வந்து திருவிழா டைமிங்கில் வந்துட்டு இல்லாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். சில வீடியோ கிளிப்ஸுக்காக வந்துட்டு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறுபடியும் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் கரகம், ஃபோட்டோ தான், ஓல்டு ஃபோட்டோ நான்